ஸோ இப்போ நீங்கள் சைடில் உங்கள் ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே வருங்க சார். ஓகே. ஸோ இப்போ வீரு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா வீரு? வீரே இன்ஸ்டால் பண்ணிட்டேன் சார். சரி, ஓகே. ஸோ இப்போ வீரேல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக மெர்ஜ் ஆகிருக்கும். அந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே விசிபிளாக இருக்காது. சரி, அது உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் இருக்குல்ல, இங்கே மேலே டூல் பார் இருக்கு இல்லையா, அதில் ஏதோ ஒரு எம்டி ஸ்பேஸில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா இங்கே வீரேவோட ஆப்ஷன் எல்லாம் இருக்கும். ஓகேவா? வீரே ஃபார் ஸ்கெட்சப் அப்படிங்கிறது அசட் எடிட்டர் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இது எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே, ஸோ டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் வீரேவோட ஆப்ஷன்ஸ். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசட் எடிட்டர்னு சொல்லி ஒன்று. சரியா? அசட் எடிட்டர்னா வீரேவோட அந்த ஐக்கான் போட்டிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி சரி. ஸோ அசட் எடிட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீரே ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வீரேயோட எப்படி சொல்கிறது மொத்த ஆப்ஷனுமே அது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது, அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், பம்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம ரெண்டர் குவாலிட்டி, லைட்டிங் செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு நைக்கன் இருக்கா, அது ஃபுட்பால் மாதிரி இருக்கா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலோட லிஸ்ட்டு. சரியா? நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்லாம் இப்போ இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இன்டீரியர் இருக்குது அப்படின்னா இந்த இன்டீரியரில் என்னென்னலாம் நான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கணும், அதாவது வீரே மெட்டீரியல். சரியா? மெட்டீரியல்லாம் இந்த மாதிரி மெட்டீரியல் கிடையாது. ஒவ்வொன்றுத்து மேலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இப்போது இந்த டைல், இந்த மார்பிள் டைல் இருக்குது அப்படின்னா இந்த மார்பிள் டைலில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா வீரே வழியே தான் வந்து தானே யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கெட்சப்பில் இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ வீரே வழியாக நான் வந்துட்டு அதை கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டைல் இருக்குது அப்படின்னா இதுக்கு நான் வந்துட்டு ரிஃப்ளெக்ஷன்ஸு, பம்ப்பு, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா லுக்கு கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இன்டீரியரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மொத்த மெட்டீரியலோட லிஸ்ட்டு. சரியா? இப்போது உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் இப்போது இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியலை அப்ளை பண்ண மெட்டீரியலை நீங்கள் வந்துட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதுக்குள்ளே அவ்வளோ மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? இதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மார்பிள் இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த மார்பிளை நான் செலக்ட் பண்ணணும், அதாவது வீரேக்குள்ளே நான் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ லிஸ்ட் இருக்குது, இதில் நான் எங்கேன்னு போய் தேடுறது? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பெயிண்ட் பக்கெட் டூல் இருக்குல்ல, இந்த பெயிண்ட் பக்கெட் டூலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எனேபிள் ஆனோடனே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இங்க் பில்லர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீரேயில் வர வைக்கணுமோ, அதாவது எதை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த இங்க் பில்லரை எனேபிள் பண்ணணும், அதுக்கு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வீரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். இதோட பார்த்திங்கன்னா வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது டைல் அப்படிங்கிற நேம் நான் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மெட்டீரியலை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இதோட இன்டர்ஃபேஸை மட்டும் நம்ம பார்த்துக்குவோம். ஓகேவா? அடுத்தது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைட்ஸ். நீங்கள் என்னென்னலாம் இதில் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, லைட்ஸில் நிறைய டைப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வீரே லைட்னு சொல்லி தனியாக அதுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருப்பாங்க. உங்களோட இப்போ நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் வீரே லைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அன்கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எனேபிள் ஆகும், டிசேபிள் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்களா. ஸோ லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் லைட் இருக்குது, ஸ்பியர் லைட் இருக்குது, ஸ்பாட் லைட் இருக்குது, ஐஎஸ் லைட் இருக்குது. இந்த மாதிரி லைட்டில் நிறைய விதம் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டோம் லைட். டோம் லைட் அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக ஒரு லைட்டு கிடையாது, இது ஒரு என்விரான்மெண்ட். ஓகேவா? டோம் லைட் அப்படிங்கிறது எப்படி இதாகும்னா, இப்போது ரெக்டாங்கிள் லைட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்பாட் லைட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
இதெல்லாம் நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் லைட் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஎஸ் லைட் வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ். நம்ம நார்மலாக எப்படி ஒரு இன்டீரியர் அப்படின்னா நம்ம மேலே எல்இடி லைட்லாம் ஃபிட் பண்ணோம்ல, ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே. இதில் இருக்கக்கூடிய இந்த டோம் லைட் அப்படிங்கிறது லைட்டு கிடையாது, இது ஒரு என்விரான்மெண்ட். நம்ம எக்ஸ்டீரியர்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது ரொம்பவே முக்கியம். அந்த டோம் லைட் அப்படிங்கிறது இதை வச்சு தான் நம்ம எப்படி சொல்கிறது, எக்ஸ்டீரியரில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த லைட் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்போ ரெக்டாங்கிள் லைட் அப்படின்னா ரெக்டாங்கிள் லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் வரும். சரியா? இப்போ சன்லைட் அப்படின்னா சன்லைட் நீங்கள் ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வரும். ஓகேவா? ஸோ இதில் லைட்டுக்கான ஆப்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த மெட்டீரியலோட லிஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. ஜாமெட்ரி அப்படின்னா சாரி, இது ஜாமெட்ரி கிடையாது, இதுதான் ஜாமெட்ரி. இது வந்து ரைட், ஓகே. சாரி, இது ரெண்டர் எலிமெண்ட், ரெண்டும் கூட. ஓகே, இந்த ஜாமெட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒரு எக்ஸ்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிளைன் மாதிரி செட் பண்ணுறோம், ஒரு புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்டீரியர் செட்டப்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ஸ்கேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த கேபினெட்டோட ஒரு கேபினெட்டுக்கு இன்னொரு கேபினெட்டுக்கு இடையில அந்த கேப் இருக்கும். ஸோ இந்த கேப் எப்படி இருக்கும் அப்படின்னா உள்ளே ஆஃப்செட் ஆகி, அதாவது உள்வாங்கி இருக்கும்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக வரைஞ்சது. இப்போ நம்ம நீங்கள் டெக்ஸ்டராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு பிரிக்கோட டெக்ஸ்டரை நான் அப்ளை பண்ணி அதுக்கு நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கணும்னா அதுக்கு நான் தனியாக மேப்பை க்ரியேட் பண்ணி, இல்லை மேப்பை நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கும். அதில் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்ம அந்த வெப்சைட்லாம் பார்ப்போம், ரிஃப்ளெக்ஷன்ஸுக்கு மேப் கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ரஃப்னஸ், இந்த மாதிரி மேப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை லோட் பண்ணும்போது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி இப்போ இதில் ஒன்று நம்ம பார்த்துட்டு வருவோம். சார் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்னொரு தடவை. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு எக்ஸ்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸ்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த கவனிங்களேன், இந்த இமேஜை கவனிங்களேன். இந்த இமேஜில் இருக்கிற அந்த பிரிக் இருக்குல்ல, அந்த ஒரு பிரிக்குக்கும் இன்னொரு பிரிக்குக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப் இருக்கா? அந்த கேப் எப்படி இருக்குது அப்படின்னா உள்வாங்கின மாதிரி இருக்குல்ல. அதாவது இந்த பிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக முன்னாடி எடுத்துருந்த மாதிரியும் அந்த மார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்வாங்கி இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கேப்பு தானே வந்து பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்படி தானே? வந்துருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எவ்வளோ வேணுமோ அது கம்மி அதிகம் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், நம்ம அதுக்கான மேப்பை கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை நம்ம இது பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சரி சரி, அதை நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அடுத்தது பம்ப் அப்படின்னா என்னென்னு தெரியுமா சார்? இது ஐடியா இருக்கா பம்ப் பற்றி? ஓகே, என்னென்ன எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து இதில் ஃபீல் ஆகிடும். சரிங்களா? ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வாலே எடுத்துக்கோங்க, இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜில் இருக்கு இல்லையா, இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வால் ஆப்போசிட்டில் இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வச்சுருக்காங்க. இந்த லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலில் படும். அப்படி தானே? இந்த ரிஃப்ளெக்ஷனை நம்ம வர வைக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு டெக்ஸ்டர் அப்ளை பண்ணால் மட்டும் பார்த்தாது. ஸோ அதுக்குன்னு மேப் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ரெண்டர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றா நடக்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த நம்ம மேப்பை கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக ஆட் பண்ணிகிட்டே வரும். சரியா? இப்போ இந்த இடத்துல லைட் இருக்குது அப்படின்னா இந்த லைட்டுடைய ரிஃப்ளெக்ஷன் போய் இந்த செவத்தில் விடுது அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மேப்பு கொடுக்கணும். புரியுதா? ஓகே. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வரணும் அப்படின்னா சாதாரணமாக வந்துடாது. அது வந்து டெப்த்து கொடுக்கணும். டெப்த்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக மேப் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்துட்டு அதோடைய அமௌண்ட்டை செட் பண்ணிங்க அப்படின்னா வரும். ஓகேவா?
அதே மாதிரி அடுத்தது பம்ப் அப்படின்னா சொரசொரப்பு. ஓகே. சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். சார். நீங்க சொல்ற டூல்ஸ் ஃபுல்லா வந்து ஸ்கெட்சப் விண்டோல இருக்கா சார்? அதில் இல்லை சார், நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேலே டூல் பார் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் சார். அதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் சார். ரைட் கிளிக் வந்துச்சு சார். சொல்லுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குதா? வீரே ஃபுல்லா டிக் பண்ணியிருக்கேன் சார். அதனோட டிக் டூல்ஸ் பண்ணி ஃபுல்லா. டிக் பண்ணியிருக்குன்னா பிரச்சனை இல்லை சார். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அடுத்தடுத்து. சரி சார். ஸோ சொரசொரப்பு அப்படிங்கிறது எல்லா பொருளுக்குமே இருக்கும் இல்லையா? இப்போ வுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி சொரசொரப்பு இருக்கும், பிரிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி சொரசொரப்பு இருக்கும், அப்படி தானே? அது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறும். இல்லாமல் க்ளோஸியாக இருக்கும். ப்ளைனாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம் சார். இப்போ மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்னஸ் இருக்கும். டைல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு கிளாஸினஸ் இருக்கும், அப்படி தானே? அந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அந்த தன்மை வந்துட்டு மாறும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேப்ஸ் கொடுத்துட்டு அதை நம்ம ரெண்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ அடுத்தது ரெண்டர் எலிமெண்ட்டு. இதெல்லாம் நம்ம ரெண்டர் பண்ணும்போது பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இது இப்போதைக்கு சொன்னால் உங்களுக்கு புரியாது, நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இது என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது தனி. அடுத்து ரொம்ப முக்கியம் அது, சரியா? வீடியோவுடைய செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இதில் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல்லாம் போகும்போது நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணுவோம். பேசிக்காக நம்ம ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத மட்டும் பார்த்துட்டினாலே போதும், ஓகேவா? ஸோ செட்டிங்ஸில் முதல்ல என்ஜின்னு இருக்குது, சரியா? இன்ஜின் அப்படின்னா எந்த சோர்ஸை வச்சு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இப்போ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டத்தில், என்னுடைய சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா CPU இருக்குது, சரியா? CPU வச்சு நான் ரெண்டர் பண்ணணுமா அப்படின்னா GPU இருக்குது இதில். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு நம்ம ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ GPU அப்படின்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 3 டாட் வந்து வேணால் எனேபிள் ஆகிருக்கும், சரியா? இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும். என்னென்னா கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்கும், இல்லை CPUவில் இன்பில்டாக கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும்ல, அதுவுமே இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையுமே டிக் பண்ணிங்க அப்படின்னா இது என்ன பண்ணணும்னா டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணிக்கும். ஹெவியான டாஸ்க் எல்லாத்தையுமே GPUக்கு தள்ளிவிடும், மாடரேட்டான ஒரு மைல்டான டாஸ்க் எல்லாமே CPU பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணுறது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வெறும் வந்து பார்த்திங்கன்னா CPU மட்டும் வச்சு பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், CPU அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்தது ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, ரெண்டரை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் ரெண்டர் இருக்குது, சரியா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரெசிவ் ரெண்டர். ப்ரோக்ரெசிவ் ரெண்டர் அப்படின்னா என்னென்னா, ஸோ இப்போ இது ஒரு சீனுன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் ரெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சீனை அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெண்டர் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துரும், சரியா? ஜஸ்ட்டு இந்த சீனை வச்சுட்டு இப்போ போயிட்டு நீங்கள் ப்ரோக்ரெசிவ் ரெண்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ரோக்ரெசிவ் ரெண்டர் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு சீனை மட்டும் உங்களுக்கு ரெண்டர் பண்ணி அவுட்புட்டை கொடுத்துரும், ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இன்னொரு டைப் ஆஃப் ரெண்டர் இருக்குது. அது என்னென்னா இன்டராக்டிவ் ரெண்டர்னு பேர், சரியா? இன்டராக்டிவ் ரெண்டர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சீனை மூவ் பண்ணுறேன்ல, ஸோ இதை மூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சைடில் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும், சரியா? ப்ரோக்ரெசிவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் இப்போ சீனை செட் பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சீனை மட்டும் ரெண்டராகி வெளில வந்துடும். ஆனால் இன்ட்ராக்டிவை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டர் பண்ணிகிட்டே இருக்கும், சரியா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்டிவ் ரெண்டர். இந்த இன்ட்ராக்டிவ் ரெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு மெட்டீரியலை அப்ளை பண்ணிவிட்டு அதோடைய லுக்கை ரியலிஸ்டிக் கொண்டு வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா மேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க. மேப்ஸ் ஆட் பண்ணும்போது அது எப்படி நம்ம மேப்புக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இன்ட்ராக்டிவ் ரெண்டர் தான் அது பார்த்திங்கன்னா பெஸ்ட், சரியா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கெட் ரெண்டர். பக்கெட் ரெண்டர் அப்படின்னா என்னென்னா இன்ட்ராக்டிவுமே இல்லாமல் ப்ரோக்ரெசிவுமே இல்லாமல் அது இன்னொரு டைப் ஆஃப் ரெண்டர், சரியா? இந்த இருக்குது பார்த்தீங்களா, பக்கெட் சைஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. பக்கெட் சைஸ் அப்படின்னா ரெண்டர் ஆகும்போது எப்படின்னா ஒரு பாக்ஸாக ஒவ்வொரு பிக்சலாக வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டர் பண்ணிகிட்டே வரும், சரியா? இப்போது நீங்கள் என்ன
பண்ணுறீங்கன்னா இப்போ ரெண்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1080 பிக்சல் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 1080 பிக்சலை அது ஒவ்வொரு பிக்சலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் பண்ணிகிட்டே வரும். சரியா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்டிவ் ரெண்டர் அப்படிங்கிறது. இது எல்லாமே நம்ம மேனுவலா நாங்க கொடுக்கணுமா பிக்சல் இதுல? ஆமாம் சார் கொடுக்கலாம். என்ன பேஸ் பண்ணி? அது நீங்கள் பிக்சல் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு குவாலிட்டி அதிகமாக கிடைக்கும். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பிக்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். பிரிண்டிங் ஃபார்மேட்டுக்காக கொடுக்கணுமா? அப்படி இல்லை சார், இது அந்த இதில் வராது. பிக்சல் அப்படிங்கிறது என்னது, நீங்கள் அதிகமாக கொடுக்க டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட கிடைக்கும். அப்படி தானே, இமேஜ் நல்ல குவாலிட்டி கிறிஸ்பாக இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்படி தானே, அந்த ஷார்ப்னஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் அப்படிங்கிறது இந்த இடத்துல. ஓகே, ஸோ அடுத்தது இப்போ ப்ரொக்ரெசிவ் அப்படிங்கிறத பார்த்தோம், இன்டராக்டிவ் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டராக்டிவ் அப்படிங்கிறது இப்போ இது VRAY 7. சரியா, நான் என்ன பண்ணிக்கிறேன், இது இன்டராக்டிவாக ஏன் இப்படி கொடுத்துருக்கான்னு தெரியல. டிசேபிள் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இன்டராக்டிவ் ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டிங்கிறது அஸ்யூஷுவல் தான். ஸோ இதில் லோ ப்ளஸ்ஸு, அடுத்து மீடியம் ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா, அப்புறம் ஹை ப்ளஸ். ஸோ நீங்கள் இதை எப்படி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ரெண்டர் குவாலிட்டி இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் CPU வச்சு ரெண்டர் பண்ணுறதாலும் சரி, இல்லை GPU வச்சு ரெண்டர் பண்ணுறதாலும் சரி, மேக்ஸிமம் சரியா இதில் மீடியம் ப்ளஸ் இருக்குல்ல, இதுவே போதும். நீங்கள் ஹை அப்படின்னு போயிட்டு இல்லைனா ஹை ப்ளஸ்ன்னு போயிட்டீங்க அப்படின்னாலே CPU இருந்தாலும் GPU இருந்தாலும் ரொம்ப புஷ் பண்ணும். அது மாதிரி உங்களுக்கு ரெண்டரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மீடியம் ப்ளஸ்ஸே போதும் எனக்கு தெரிஞ்சு. மீடியம் ப்ளஸ் வச்சுட்டு பிக்சலை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிக்சல் நம்ம அடுத்தது என்னென்னு பார்ப்போம். பிக்சலை ஜாஸ்தி வச்சுருக்கீங்க அப்படின்னாலே உங்களுக்கு குவாலிட்டி நல்லா கிடைக்கும். ஓகேவா, அடுத்தது டீநாய்சர் பற்றி எது ஐடியா இருக்கா சார்? டீநாய்சர் அப்படின்னா என்ன? நாய்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? டாட்ஸ் வரும். நீங்கள் எப்படி சொல்கிறது, அது ரெண்டர் பண்ணும்போது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுவோம், நம்மளோட குவாலிட்டிக்கு எடுக்கும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது டீநாய்சர்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ டீநாய்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆட்டோ அப்படின்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் VRAY 5 வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக VRAY 5 வச்சுருப்பீங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் வச்சுருக்கிற சிஸ்டத்தில் கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தது அப்படின்னா NVIDIA அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இல்லை CPU அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டுத்தில் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, பெஸ்ட்டு உங்கள்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஓகே, அடுத்தது அப்டேட் எஃபெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அது ரெண்டர் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு லைட்டு பண்ணியிருக்கீங்க, ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை இன்டராக்டிவில் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. சரியா, ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபைனல் ரெண்டர் எடுக்கும்போது இது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு பண்ணி காட்டினா தானே புரியும். ரெண்டர் பண்ணால் இது வேறு ஹேங் ஆகும். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போது அந்த அந்த இமேஜோட குவாலிட்டி இருக்குல்ல, அது எப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் அப்டேட் எஃபெக்ட் அப்படிங்கிறது அட் எண்டுன்னு இருக்கா, அட் த எண்ட் அப்படின்னா ரெண்டர் பண்ணி முடிக்கும்போது, சரியா, ரெண்டர் ஆகி முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஃபைனலாக உங்களோட லைட்டிங் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய அவுட்புட்டை ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காட்டும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேப்பிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், ரெண்டர் ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுடைய அந்த ஃபைனல் அவுட்புட் இருக்குல்ல அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்படி ரேப்பிட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெண்டர் ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டி தர்றதுனால உங்களை சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். சரியா, என்ன கேட்டால் பெஸ்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அட் த எண்ட் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்தது கேமரா அப்படிங்கிறதுல இதில் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வாக் த்ரூக்கு உள்ளது. நம்ம வாக் த்ரூ அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ஸோ கேமராவில் எக்ஸ்போசர் பற்றி எதாவது ஐடியா இருக்குது சார்? எக்ஸ்போசர் அப்படிங்கிறது என்ன, அதுக்கான அர்த்தம் எதுவும் தெரியுமா? சார் அந்த லைட்டுடைய இதான் சார், எவ்வளோ? ஆமாம் சார், அந்த அளவு, அந்த பரப்பளவு எவ்வளோ போகுமோ அந்த அளவு. அந்த
அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்டீரியருக்கு ஒரு எலிவேஷனில் என்ன சொல்றீங்க, டே டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டர் எடுக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த எக்ஸ்போசரை வீடியோவில் இந்த அதாவது எக்ஸ்போசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கூட கிடைக்கும். நீங்கள் இதை ஜாஸ்தி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், லைட்டு கம்மியாகும். லைட்ல வந்து லைட் எஃபெக்ட் வர மாதிரி வரும். அப்படி இல்லை சார். ஓகே ஓகே. எப்படி சொல்கிறது, இப்போ நான் வந்துட்டு இது ஒரு 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 மணி நேரத்தில் நான் ரெண்டர் எடுக்க மாதிரின்னு வச்சுக்கோமே ஒரு எக்ஸ்டீரியரை. சரி சரி. அப்படி ரெண்டர் எடுக்கும்போது சூரியனோட அந்த வெளிச்சங்கிறது வேறு என்விரான்மெண்ட், அதாவது இப்போ ஸ்கை இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த ஸ்கையோட அந்த பிரைட்னஸ் தானே பார்த்திங்கன்னா நம்ம டே டைமை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி காமிக்கும். அதாவது சூரியனோட வெளிச்சம் தான் அந்த ஸ்கையில் இருக்கும். இப்போ இதில் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்போசர் அப்படிங்கிறது அந்த ஸ்கையோட இதை டிம் பண்ணி விட்ரும். ஓகேவா, என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். அந்த என்விரான்மெண்ட்டோட மொத்த செட்டப் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூவை குறைக்க என்ன ஆகும், அதிகமாகும், வேல்யூ ஏற்ற ஏற்ற கம்மியாகும். அந்த மாதிரி நம்ம இப்போ ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேவா, ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நம்ம அங்கேயே பண்ணிவிடுவோம். ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஓகே, அடுத்தது ரெண்டர் அவுட்புட்டு. ரெண்டர் அவுட்புட்டில் சேஃப் ஃப்ரேம் அப்படின்னு ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த சேஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறத நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன். இது ஆனில் இருக்குது. ஆஃப் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், தெரியுதா? இது ஆன் பண்ணும்போது சைடில் ஒரு பிளாக் பார் வருது, அப்படி தானே? ஆமாம். இந்த பிளாக் பார் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ரெண்டர் பண்ணும்போது இதுக்குள்ளே எந்தெந்த ஏரியாவில் பிரைட்டாக இருக்கோ அது மட்டும் தான் ரெண்டர் ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஏரியாலாம் ரெண்டர் ஆகாது. சரி, அதுக்கு பேர் தான் சேஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறது. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கேமராவோட வித்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் சைடில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த ரெண்டருக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளதான் அது பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறது. இப்போ நான் இப்படி வச்சு ரெண்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பொசிஷன் என்னுடைய கேமரா கரெக்டாக ஒர்க் ஆகல. சரி, அப்படி இருக்கும்போதே நமக்கு இந்த சேஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்த மறைச்சிக்கலாம். சரியா, இப்போ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, அடுத்தது இமேஜ் வித்து பார் ஹைட்டு. இமேஜோடைய வித்து அப்படிங்கிறது பிக்சல் கவுண்ட்டு. அதாவது ஹரிசாண்டலாக அதோடைய பிக்சல் கவுண்ட் எவ்வளோ இருக்கணும், வெர்டிக்கலாக அதோடைய பிக்சல் கவுண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் டெக்ஸ்ட் ரெண்டர், அதாவது இப்போ தான் மாடல் போட்டு ஒன்றுனா மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1000 கொடுத்துக்கலாம். சரியா, அது உங்களுக்கு குவாலிட்டியும் ஓரளவு உங்களோட மெட்டீரியலோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஓரளவுக்கு தெரியும். 1000 பிக்சல் கீழே போயிட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த மெட்டீரியலோட அந்த இது முழுசாக தெரியாது. சரியா, ஃபைனலாக ரெண்டர் அவுட்புட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 3000லேருந்து 4000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் 4000 கொடுத்தீங்க அப்படின்னாலே ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சலோடைய செட்டிங்ஸ். அடுத்தது ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சேஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஆன் பண்ணோம் இல்லையா, அதோடைய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும். இப்போ 16:9 அப்படின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாக் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அடுத்தது 1:1 அப்படின்னு கொடுத்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ 4:3 அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி வந்திருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக மாற்றிட்டு இருக்கலாம். இதில் இவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, 5:4, 4:5 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ கஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்களே அசியூம் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா 12 அடிக்கு 15 அடின்னு கொடுத்துருக்கோமா, நம்ம என்ன பண்ணிக்கணும், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்படி கொடுத்துட்டு அது பத்தலை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12 இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல 15 கொடுக்குறேன்னு வச்சுங்க. அதாவது இது என்னது, இது வந்துட்டு வித்து, இது வந்துட்டு ஹைட்டு. சரியா, அப்போ ஹைட்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கணும், சாரி கம்மியாக இருக்கணும். ஹைட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 12, இந்த இடத்துல 15 வரும். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய அந்த வியூ போர்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை இதில் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனுமே 4:5 இந்த 1:1 இது எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கஸ்டம் அப்படிங்கிற கிளிக் பண்ணி உங்களோட அந்த ரூமோட டைமென்ஷன் இருக்குல்ல,
அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வேணால் அதுக்கேற்ற மாதிரி இந்த வியூ போட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகே, அடுத்தது சேவ் இமேஜ். சேவ் இமேஜ் அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு ஃபைல் பேத் அப்படின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுடைய அந்த ரெண்டர் பண்ணுற அந்த இமேஜஸ்லாம் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ரெண்டர் பண்ணி முடிச்சோடனே நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதுக்கான இதில் இருக்கக்கூடிய மிச்ச இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபைல் இருக்காது. இதில் முக்கியமான ஒன்று இருக்குது கீழே இந்த இடத்துல மெட்டீரியல் ஓவர் ரைட் அப்படின்னு ஒன்று இருக்கா. இந்த மெட்டீரியல் ஓவர் ரைடு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம மாடல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ மாடல் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், என்விரான்மெண்ட்டை ஒரு சன்லைட்டை செட் பண்ணுவோம், ஒரு ஸ்கையை செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய லைட்லாம் வைப்போம். லைட்லாம் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா மெட்டீரியல் ஒன்று ஒன்றா அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மெட்டீரியல் எதுவுமே அப்ளை பண்ணலை அப்படின்னா வெறும் வீரேவோட இந்த ஒயிட் ஏரியா இருக்குல்ல, இது மட்டும்தான் உங்களோட மாடலில் இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுடைய ரெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வருதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ப்ராப்பராக தான் நம்ம மாடல் பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மெட்டீரியல் ஓவர் ரைட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிவிட்டு ஓவர் ரைடுக்கான கலர் சரியா, அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் அவன் இன்பில்டாக கொடுக்குற கலர் எதுவும் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஸ்ப்ளிட் ரிஃப்ளாக்டிவ்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு இந்த கலர் அப்படிங்கிறத போய்ட்டு அதில் போய்ட்டு இப்போது இதில் ஆப்ஷன் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். சரி, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பக்கத்துலேயே ஸ்லாட் கொடுத்துருப்போம், அதில் போய்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் ஓவர் ரைட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்துங்க மேக்ஸிமம் அது ஒயிட்னா எப்படி சொல்கிறது, ஆர்ஜிபியில் ஃபுல்லாக கொண்டு போய் ஒயிட் வச்சிங்க அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ஓவர் ரைடு ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இதில் அடுத்தது என்னென்னா ஓகே, இது எல்லாமே நம்ம அடுத்தது ரெண்டர் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இந்த அசட் எடிட்டர் புரியுதா சார்? இப்போ இது பார்த்த வரைக்கும் ஓகே சார், சும்மா ப்ராக்டிக்கலாக பண்ணாதான் சார். அதான் இது இப்போதைக்கு அசட் எடிட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செட்டிங்ஸில் புரிதல் இருக்குது. செட்டிங்ஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா, இது மட்டுமே போதுமானது. சரி, இது நம்ம இதில் இங்கே கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம ரெண்டர் பண்ணும்போது தான் புரியும் உங்களுக்கு. வாயால் சொன்னால் அவங்களுக்கு புரியாது இப்போதைக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டர் சுவிட்சு. இப்போ நீங்கள் சீனில் செட் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் உங்களுக்கு ரெண்டர் வேணுமோ அதை முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதான் ரெண்டர் பண்ணுறதுக்கான பட்டன். சரியா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஃபால்ட் ட்ரைவ் எனேபிள் பண்ணிடுறேன், சீன் வைக்கிறேன். ஓகே, இந்த சீன் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கேமராலாம் ஃபிட் பண்ணிவிட்டு சேஃப் ஃப்ரேம் ஆன் பண்ணிவிட்டு பக்காவாக இது பண்ணி முடிச்சாச்சு. சரியா, இப்போ ரெண்டர் பண்ணுறது தான் வேலை. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரெண்டர், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரெசிவ் ரெண்டரு. சரியா, கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் ரெண்டரு. ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ப்ரோக்ரெசிவ் அப்படிங்கிறது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பக்கெட் ரெண்டராக மாறிடும். சரியா, இப்போது நம்ம ரெண்டர் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டு பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணும்போது தெரியுதுங்களா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்போசர் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட்டோம். அதனால் இதை பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. இப்போ என்ன பண்ணிடணும், ரெண்டரை ஸ்டாப் பண்ணணும்னா திருப்பி அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போசரை என்ன பண்ணணும்னா 11 கிட்ட வைக்கணும். அதுதான் ஓகேவாக இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா இன்டராக்டிவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுதான் இப்போ இது ரெண்டர் ஆகிட்டுருக்கு. இது என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ மெட்டீரியல் ஓவர் ரைட் ஆனில் இருக்குது, அதனால தான் இப்படி இருந்திருக்கு. இப்போ நடந்துகிட்ருக்குல்ல, இப்போ ரெண்டர் ஆகிட்டுருக்குல்ல, இந்த டேபுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீரே ஃப்ரேம் பஃபர் அப்படின்னு சொல்லுவோம். வீரே ஃப்ரேம் பஃபர். இந்த
விஏ ஃப்ரேம் பஃபர் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ரெண்டர் பண்ணும்போது தான் இதில் போக முடியுமா, மற்றபடி இதை க்ளோஸ் பண்ணிட்டே போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரியா, இதுதான் பார்த்திங்கன்னா அந்த விஏ ஃப்ரேம் பஃபருக்கான ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி எடுத்தால் அகைன் என்ன ஆகிடும்னா அந்த ரெண்டருக்கான இது போயிடும். ஓகேவா? என்ன வேறு என்ன இருக்குது, குவாலிட்டி பார்த்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஓரளவு புரியுதா சார்? ஓரளவுக்கு ரஃபாக சார், ப்ராக்டிக்கலாக பண்ணாலும். அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ மெட்டீரியலுக்கான லிஸ்ட்டு எப்படி போகணும்னு சொன்னேன், லைட்டிங் சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா கிளிக் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு. சரியா, செட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல நான் இப்போ சொன்னேன்ல, ஸோ அதெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஏதாவது ஒரு சீன் எடுத்துகிட்டு அதை ரெண்டர் பண்ணி பாருங்கள். அதை ரெண்டர் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் புரியும். நாளைக்கு நம்ம அடுத்தது ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். சரியா? ஓகே. சரி, ஓகே.